எனக்கு ஒரு சீமானம் வந்தா பரவாயில்ல. மரங்கள் எதுவும் இல்லை, ஆறு செத்து போச்சு. நம்மளோட கருத்து அது. சீமானம் வந்தா நல்லா இருக்கும். சீமான். ஆனா அவர் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டார். அவரோட புரட்சி இதே வேற. தமிழனுக்காக தனியா நிக்கிறார். அது யார் சீமான் சொல்றேன்? சீமான சொல்றேன். தமிழனுக்காக தனிப்பட்ட முறையில் நிக்கிறவர். ஆனா யாரும் அதை புரிஞ்சுக்க மாட்டார். தனிச்சு போட்டிடுறாரு சீமான் 15 வருஷமா. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவருடைய கொள்கை உண்மையிலுமே நல்ல கொள்கையா தான் இருக்கு. என்ன சொல்றேன்னா, கூட்டணி எப்பவுமே ஆகாது. தனிச்சு நிக்கிறது பெஸ்ட். தனிச்சு நிக்கிறவங்க ஆதரவு. சத்தியமா சார், தனிச்சு நிற்கும் ஆதரவு. பார்த்த படம் துல்லாதமனம் துள்ளும் பார்த்தேன். துல்லாதமனம் துள்ளு பார்த்ததுனால இப்போ விஜய் அவர்கள் தளபதி வரப்போ மரணங்கள் சாதாரணம். நம்ம பாத்துக்கலாம், மண்ணெடுத்து தேய்ச்சிட்டு போவோம். நான் தளபதி வர மரணங்கள் ஏற்பட சகஜமான விஷயம் தான். அதெல்லாம் சர்வசாதாரண விஷயம் தான். எனக்கு அந்த டிஎம் கூட சொன்னது எதுவுமே செய்யல சார். நீட் தேர்வு ஒன்றும் செய்யல, கல்வி கடந்த அது ஒன்றும் ஆகல, விவசாயிகளுக்கு ஒன்றும் செய்யல. ரொம்ப மோசம் சார். விடுதலை சிறுத்தை கட்சி அதுல நிக்கிறதோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறதுனால. திருமாவளவன் ஐயா அவர்கள் எந்த கட்சி கூட கூட்டணி போடல, அவங்களுக்கு வாக்கு செலுத்துவீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பா விஜய் நிப்பாருன்றீங்க. ஆனா விஜய் அவரோட மனைவிக்கு பாதுகாப்பா நிக்கல. இல்ல, டிவிக்கோட கொள்கையை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க மெயிலே டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபா கொடுத்துருப்பாங்க. தனிச்சு போட்டிடுறாரு சீமான் 15 வருஷமா. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவருடைய கொள்கை உண்மையிலுமே நல்ல கொள்கையா தான் இருக்குது. அவர் அவர் டெவலப்மெண்ட் நோக்கி அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் போயிட்டே இருக்காரு. ஏன்னா ஒரு கட்சி ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாங்க. அப்படின்னால அவரை பொறுத்தளவு நான் தனியா நின்று நாங்கள் கொண்டு போறோம் அப்படிங்கிறாரு. ஸோ அது ஒரு விதத்துல நல்லதா தான் தோணும். ஏன்னா இப்போ தேர்தல் நேரங்களில் கூட்டணி பேர பேசுறது, உனக்கு 2 சீட்டா 3 சீட்டா வாக்குவாதம் பார்த்துருப்பீங்க நீங்களே நிறைய இது. இப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ யாருக்கூட கூட்டணி பார்க்காம தனிச்சு நிற்கிறது ஓரளவு பாராட்டக்கூடிய விஷயம். அது கண்டிப்பா தனிச்சு நிற்கிறது தான் இன்றைய காலகட்டத்தில் பாராட்டக்கூடிய விஷயம். பட் கொள்கை ரீதியா ஒற்றுமையா ஒரு சில போறாங்க அப்படின்னா அது நம்ம தவிர்க்க முடியாது. ஏன்னா கொள்கைங்கிறது ஒரு முக்கியமான தமிழ்நாடுடைய கலாச்சார ரீதியா பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம ஒன்று சேர வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ அப்படி வந்துச்சுனாலும் அது தப்பு இல்லைன்னு தான். இந்த ஈரோடு சட்டமன்ற தொகுதியில எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா சிறப்பா இருக்குன்னு? எனக்கு ஒரு சீமானம் வந்தா பரவாயில்ல. சீமான் என்ன காரணத்துக்காக அவர் வந்தா சிறப்பா இருக்குன்றீங்க? இந்த காரணங்கள்லாம் ஈரோடு ஃபுல்லாமே மரம் எதுவும் கிடையாது. எல்லாம் சுற்றுச்சூழல் பூரா போயிடுச்சு. ஆறு செத்து போச்சு. இதெல்லாம் அவன் வந்தா கொஞ்சம் இயற்கை கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்க இயற்கை வளம் நல்லா இருக்கும். இங்கெல்லாம் ஈரோடு பூரா பாத்தீங்கன்னா வெயிலே அதிகமா அடிக்குது. மரங்கள் எதுவும் இல்லை, ஆறு செத்து போச்சு. நம்மளோட கருத்து அது. சீமானம் வந்தா நல்லா இருக்கும். சீமான். இவரை தவிர்த்து வேற யாருன்னு வந்தா இயற்கைக்காக? இயற்கை அவர் ஒருத்தர் பேசுறாருங்க. எல்லாத்துக்கும் போட்டாச்சு மாத்தி அவர் ஒருத்தர் வந்தா பரவாயில்லைங்க. சீமானம் தான் சரியா? ஆமா, ஓகே, நம்ம கருத்து அவ்வளோ. நன்றி. என்னுடைய கருத்து என்னன்னா, புதுசா இந்த 2 இது இல்லாம யாராவது வரணும்ன்றதான் ஒரு அபிப்பிராயம். திமுக அதிமுகன்னு சொல்றீங்க, 2 இது இல்லாம புதுசா யாருன்னா வந்தான்னு. 3வது கேண்டிடேட்டா ஒரு போட்டியாளர் சீமான் இருக்காரு. அவரும் வரிசையில 4 முனைப்பட்டு அவரும் இருக்காருல்ல. அவரை மட்டும் தவிர்க்கிற மாதிரி எப்படி அது? இவரு கொஞ்சம் இறங்கி போயிருக்கலாம். சீமான் யாருக்கிட்ட இறங்கி போறீங்க? யாருக்கிட்டாவது இறங்கி போலாம். ஆனா அவர் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டார். அவரோட புரட்சி இதே வேற. தமிழனுக்காக தனியா நிக்கிறார். அது யார்? சீமான் சொல்றீங்க? சீமான சொல்றேன். தமிழனுக்காக தனிப்பட்ட முறையில் நிக்கிறவர். ஆனா யாரும் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. சீமான் புரட்சியாளன்றீங்க. சீமானை பத்தி வேற என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன சொல்றதுன்னா, உள்ளுணர்வை பொறுத்த வரைக்கும் மனிதாயமான ஒரு ஆளு சீமான். ஒரு மனிதாயமான ஒரு ஆளு. பணம் தராம தேர்தலில் சந்திக்கிறாங்க, இது எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிறது இல்லையா? அந்த நடுத்தர மக்கள்கிட்ட டைரக்டா போக முடியல. அதான பிரச்சனை. ஓகேவா? எடப்பாடி நல்லா இருக்குங்க. அதிமுக நல்லா. என்ன காரணம்? எனக்கு அந்த டிஎம் கூட சொன்னது எதுவுமே செய்யல சார். நீட் தேர்வு ஒன்றும் செய்யல, கல்வி கடந்த அது ஒன்றும் ஆகல, விவசாயிகளுக்கு ஒன்றும் செய்யல. ரொம்ப மோசம் சார். வாயில தான் சொல்றாங்க, எதுவுமே சரியில்லை. ஏடிஎம் தான் நல்லா இருக்கும். அதிமுக நல்லா இருக்கும். எடப்பாடி தான் நல்லா செய்வார். உங்க ஆதரவு யாருக்கு இந்த தொகுதியில? ஸ்டாலின் தான் சார். ஸ்டாலின். என்ன காரணம்னா? ஒழுங்கா எல்லா டீட்டெயில் பாத்துக்கிறோம். புரியல? டீட்டெயில்ஸ் பூரா ஒழுங்கா பாத்துக்கிறோம். எல்லா டீட்டெயில் பாக்குறாருங்க. குறை சொல்ல முடியாதுங்க. எதுலையும் சொல்ல முடியாதுங்க. எல்லாமே ஒழுங்கா பாக்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு இந்த மதுவால ஏற்படுற பாதிப்புகள் ஏதாவது ஒரு 2 சொல்லணும். மதுபாலி பண்ணா அதுல டீட்டெயில்ஸ் அது கொஞ்சம் வேற மாதிரி, அவருக்கு தெரியாம டீட்டெயில்ஸ் வேற என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட அவருக்கு விஜய்க்கு தான். விஜய் என்ன காரணங்க? என்ன மக்களுக்கு நல்லா செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் மக்களுக்கு என்ன நல்லா செஞ்சிருக்காரு? செஞ்சிருக்காரோ இல்லையோ, இப்ப பாத்தீங்கன்னா நிறைய செய்வாருன்னு ஒரு நம்பிக்கையில சொல்றேன், அவ்வளவுதான். ஒரு நம்பிக்கை. நன்றியா. திமுகவும் அதிமுகவும் திராவிட கழகமும் அண்ணன் தம்பி கட்சிங்க. அதுங்க யாராண்டா என்ன
அதுன்னு நாங்க இருக்கிறோம். ஆனா திமுக அதிமுக வந்து திராவிட கட்சிக்கு அண்ணன் தம்பிங்கன்னு இதை தவிர்த்து தமிழ் தேசியம்னு ஒரு கட்சி வருது, நாம் தமிழர் கட்சின்னு, அது எப்படி பாக்குறீங்க? அது இந்த கட்சியோட இருக்கலாம். இப்ப கட்டளை கட்சி யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம். பொது உடைமை சீட்டுங்கிறப்போ இது எனது என்பது ஒரு கொள்கையை தவிர்ப்போம் என்று எம்ஜிஆர் சொன்னார். அதனால பெருந்தலைவர்கள்லாம் இப்போ சேரல் சோழர் பாண்டியன் 3 மன்னர்கள் நாடு இது. யார் வேணாலும் முதலமைச்சராக இருக்கலாம். மக்கள் வளர்ச்சிக்காக நாம் இருக்கிறோம். திராவிட கட்சிகள் சொன்னீங்க, திமுக இல்லாம செயல்படுறாங்க. அது 4 முனை போட்டினா அப்போ திமுக அதிமுக அண்ணன் தம்பின்னு சொன்னீங்க. இதை தவிர்த்து புதுசா ஒரு ஆள் வரணும்னா யாரை சொல்லுவீங்க? அது புதுசா ஆள் தேவையில்லை. ஏன்னா அவங்க இப்ப சினிமாக்காரங்க கொள்ளையே சம்பாதிக்கிறாங்க. விளைநிலங்கள்லாம் வாங்கி போட்டு எல்லாம் நாசம் பண்றாங்க. அவங்ககிட்ட ஏகப்பட்ட பணம் எதுக்கு? பொய் பொறுத்தியில போக வேண்டிய அவசியமே இல்லை. சினிமாக்காரங்க அரசியலுக்கு வேண்டான்றீங்க? அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போறோம். அவங்க நம்மளுக்கு எதுவும் செய்ய முடியாது. திடீர்னு ஆபத்தை தான் உண்டு பண்ணுவாங்க. நம்ம மக்களுக்கான தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தான். திருமாவளவன் அவர். அதனால டிஎம்கே தான் ஓட்டு போடலான்னு. டிஎம்கே அண்ணன் விடுதலை சிறுத்தை கட்சி எதுல நிக்குதோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறலான்னு. கூட்டணி கட்சி. ஆமா. திருமாவளவன் ஐயா அவர்கள் எந்த கட்சி கூட கூட்டணி போடல, அவங்களுக்கு வாக்கு செலுத்துவீங்க? என்ன காரணம்? அது காரணம் இப்ப மக்களுக்கு எதனா பிரச்சனைனா அவரு தான் டைரக்டா பேசுறாரு. எதா இருந்தாலும் முன்னாடி நிக்கிறாரு. அதனால அவருக்கு எங்க நிக்கிறாரோ அங்கதான் ஓட்டு நம்மளுக்கு. ஐயா கூட்டணி கட்சி தான் உங்களோட வாக்கு? ஆமா. யார் பக்கம் நின்றாலும் அண்ணன் யார் பக்கம் நிக்கிறாரோ அவங்களுக்கு தான் ஓட்டு. அதிமுக எது கூட நின்றாலும் அவருக்கு வாக்கு செலுத்திடுவீங்க? ஆமா. நன்றிண்ணா. விஜயண்ணா தான் நல்லா இருக்கும்ண்ணா. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு. ஆமா, விஜயண்ணா நல்லது எல்லாம் செய்வார் கண்டிப்பா. ஏன்னா நம்மள மக்களுக்காண்டிலாம் மனதுல இடம் பிடிச்ச ஒரே ஆள் அவர் தான். எல்லா ரசிகருமே சரி, நம்ம வீட்டுல பொறுத்தவங்க சரி, ஆரம்பத்துல எல்லாமே அவர் செய்யறேன் இருக்காருனால இப்பதான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா அது எது செய்யறாங்க போது அவர் தைரியமா இருக்காரு. வயது என்னன்னா? எனக்கு 34 வயசுண்ணே. 34. ஆமாண்ணே. நான் தேர்தலில் யாருக்கு வாக்கு செலுத்தினீங்க? தான் பார்த்த படம் துல்லாத மனம் துள்ளும் பார்த்தேனே. துல்லாத மனம் துள்ளும். துல்லாத மனம் துள்ளும் பார்த்தேன். வெறும் 5 ரூபா டிக்கெட் பார்த்தேன். விஜயண்ணா படம் பார்த்தேன். அது நம்ம ஃபேன்ஸா இருப்போம். இன்ன வரைக்கும் நம்ம விஜயா தான் இருப்போம். துல்லாத மனம் துள்ளு பார்த்ததுனால இப்போ விஜய் அவர்கள் வாக்கு செலுத்துறீங்க? நல்லா செய்வாரு. ஏன்னா ஆரம்ப கஷ்டப்படாதுல்ல. அவங்க அப்பாவும் நல்ல மனிதர். அவரும் நல்லா செய்வார். 2026ல டிவிக்கு வாக்கு செலுத்துறீங்க. இதற்கு முன்னாடி நீங்க யாருக்கு வாக்கு செலுத்துனீங்க? இதுக்கு முன்னாடி எங்க அம்மா பேச்ச கேட்டு நம்ம அண்ணா அம்மா அப்பா அம்மா கட்சிக்கு அப்பா கட்சிக்கு இரட்டை இலை டிஎம்கே ஏடிஎம்கே இந்த மாதிரி போட்டி போட்டாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச கட்சியில ஒரு சுயேட்சை நல்லா இருக்கும். கூட்டணி வச்சா உடைச்சிருவாங்க அவரை. ஈரோடு தொகுதிக்கு டிவிக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் கண்டிப்பா. மிகப்பெரிய அவர் எல்லாமே செய்வார். எனக்கு எல்லாத்துக்கும் பிறந்த குழந்தைகள் எல்லாமே போட்டிருக்காரு. மெசேஜ் எல்லாம் போட்டிருக்காரு. அவரோட காலம் பாத்தீங்கன்னு வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா பிறந்த குழந்தை தாய் மாமை சீரன்றதோ அண்ணன் சீர் மாதிரி அப்படிங்கும் போது பெருமையா உள்ள ஒரு விஷயமா சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு நல்ல விஷயம். காசு பணத்தை விட்டுருங்க, அவருக்கு அந்த மனசு இருக்குல்ல. சம்பாதிச்சிருக்காரு நிறைய மனிதர்களை சம்பாதிச்சிருக்காரு. காசு பணத்தை சம்பாதிக்கலாம். குழந்தைங்க நிறைய செஞ்சிருக்காரு விஜய் அவர்கள் சொன்னீங்க. இதே கரூர்ல கூட்டணி அரசியல் நிறைய குழந்தைங்களும் இறந்துருக்காங்க. அது இறந்துருக்காங்கன்னா அது மக்களோட கொஞ்சம் அந்த கண்ட்ரோல் ரூல்ஸ் இல்லாம பண்ணிட்டாங்க. அது அவர் மேல சொல்ல முடியாது இல்ல. நம்மளே ஆர்வமா இருப்போம். நம்ம விஜய் நம்ம எப்படி போவோம், திடீர்னு பைக்ல விழுந்துச்சு கூட போவோம். ரத்தம் வந்தா கூட பயிர் விழுந்துச்சுங்களேன். அந்த மாதிரிலாம் இருப்போம். நம்ம மரணங்கள் சாதாரணம். நம்ம பாத்துக்கலாம். மண்ணெடுத்து தேய்ச்சிட்டு போவோம். நான் மரணங்கள் ஏற்பட சகஜமான விஷயம் தான். அதெல்லாம் ஒரு சர்வ விஷயம் தான். அவரு மரணங்கள் அதுக்கான நல்லா செஞ்சிருக்காப்ல. எல்லா வீட்டுக்கும் எல்லா தொழிலையும் கொடுத்துருக்காப்ல. நல்லா செஞ்சிருக்காப்ல. டிவிக்கு கண்டிப்பா டிவிக்கு நல்லா இருக்காப்ல. நல்ல மனிதர் விஜய் அண்ணா வரணும் கண்டிப்பா. அவருக்கு கொடுத்து பாருங்க. எல்லாருமே இருந்தா பாத்துருக்க. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கொடுத்தா நல்லது. என்ன செய்யலாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாங்க கேட்கிறோம். அவர் சரியில்லைன்னா நீங்க என்ன சொன்னாங்க கேட்கிறோம். அனைத்து பேருமே கேட்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே. அவர் பிரபலமான நடிகர் கிடையாது. சின்ன பிள்ளை கஷ்டப்பட்டு பாடுபட்டு அவங்க அப்பா 3 ரவுண்டுக்கு கிரவுண்ட்ல ஓட்டாரு. 5 ரவுண்டு வரும்போது பெரிய வாங்கினாரு. இன்னைக்கும் சரி நேதான் சொல்லுவாப்ல. அவ்வளவு பெரிய நல்ல மனிதர் அவரு. துல்லாத மனமும் துள்ளும் திரைப்படம் பார்த்துட்டு விஜய் ரசிகர் நீங்க. விஜய் ரசிகர். அதனால டிவிக்கே வாக்கு செலுத்துறீங்க? ஆமா கண்டிப்பா. நான் டிவிக்கே தான் போடுவேன் மெசேஜ். கண்டிப்பா அவருக்கு நான் ஓட்டு போடுவேன். எங்க அண்ணனுக்கு விஜய் அண்ணன் தான் எனக்கு அண்ணன் தான் அவரு. வேற எதுவுமே இல்லை. நல்லது செய்யறாரோ இல்லையோ அவரை நிப்பாட்டுவோம். எங்களோட ஆதரவு நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு தான். திமுக அவருக்கு தான். என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? என்ன காரணம்னா மக்கள் இந்த பஸ்ஸே விலையில்லாத பஸ் அப்படி விட்டுருக்காங்க இப்படி விட்டுருக்காங்கன்னு தேவையில்லாத அவரை பேசுறாங்க. ஆனா அப்படி பேசக்கூடாதுங்க சார். என்னை பொறுத்த அளவுக்கு அவர் தெய்வம். நாங்க அவருக்கு தான் போடுவோம். அதே கட்சி தான் மதுவை விற்கிறாங்க. இதை எப்படி வரவேற்கிறீங்க? இப்போ மது விற்கிறாங்க, அதனால நிறைய விபத்துக்கள் மரணங்களால் ஏற்படுது. இந்த திமுக 2 கட்சி வந்தாலும் மது விற்கிறாங்கல்ல, அப்புறம் எப்படி அது சரியா இருக்கும்? எனக்கு புரியலைங்க. சிறந்த கட்சின்னு சொன்னீங்க.
ரெண்டு கட்சி திமுக அதிமுக ரெண்டு கட்சி வந்தாலும் மதுவை விற்கிறாங்க. மதுவில் அதிக உயிர் சேதங்கள் மரணங்கள் நிறைய ஏற்படுது. அந்த மாதிரி இருந்து எப்படி நீங்க ஆதரிக்கிறீங்க? அது என்ன சொல்றீங்க அதை பத்தி? அது அப்படி ஆதரிக்கிறதுன்னா மக்கள் வந்து நம்மளா பார்த்துதான் இருந்துக்கணும். அது அது வந்து எல்லா விதத்திலயும் அது செய்யறாங்க பண்றாங்க. அது மக்களா பார்த்துதான் திருந்திக்கணும். அது இதுக்கு மக்களுக்காக கொத்துறோம். அதை விடல, நான் மக்கள் பார்த்து திருந்திக்கணும். அதனால அவரை மோசம் சொல்லக்கூடாது. அரசாங்கம் வைத்தாலும் குடிக்கிறது குடியாது நம்ம விருப்பம். நம்ம விருப்பம். அது வந்து அவரு அனுப்பிச்சதுனாலதான் மக்கள் வீணா போச்சுன்னு சொல்றதுக்கு இல்ல, நம்மளோட இதுதான். அதனால தனிப்பட்ட விருப்பம் தான், அதை மோசம்னு சொல்லக்கூடாது. அவரை இந்த ஈரோடு சட்டமன்ற தொகுதியில உங்களோட ஆதரவு யாருக்குண்ணா? ஈரோடு சட்டமன்றம் என்னுடைய ஆதரவு வந்து ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? ஈரோடு 4 ஆண்டு ஆட்சியில வந்து இந்த மாதிரி தினம் ஒரு சட்ட ஒழுங்கெல்லாம் ஒரு சீரா இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாள் ஒரு மணியும் பொழுதுல வரமா டெய்லியும் கொலை இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, அதனால வந்து சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்குது. ஜென்ரலாவே நான் ஒரு அரசியல் கருத்தா சொல்லல, அவருடைய ஆட்சி வந்ததுன்னா நல்லா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி வந்தா தெளிவா இருக்கும். என்னோட ஆதரவு வந்து டிவிகே விஜய் அண்ணனுக்கு தான் என்னோட ஆதரவு. நான் எதுக்காக வேண்டி இந்த காரணத்தை நான் சொல்லிடுறேன். விஜய் அண்ணன் வந்து ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. 1. 2வது மகளிருக்கான நிறைய சிறப்பு திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. 2 மகளிர் பாதுகாப்பும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் நிறைய சிறப்பு திட்டங்கள் தாய்மாமன் சீர் அந்த மாதிரி திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. ஊழல் இல்லாத ஆட்சியை நான் உறுதியாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் வந்து நான் கண்டிப்பாக வந்து விஜய் அண்ணனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன். இன்னொரு கேள்வினா, இப்போ இலவசங்களை தவிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களா நீங்க? இலவசம்ன்றது வந்து மக்கள் பணத்துல தான் கொடுக்குறாங்க. அரசு தேவையான விஷயங்களுக்கு இலவசம் கண்டிப்பாக கொடுத்தாகணும். எல்லாமே இலவசம் அப்படின்றது வந்து ஏற்றுக்க முடியாது. அது வந்து ஒரு கவர்ச்சி திட்டம் தான். என்னை பொறுத்த அளவுக்கு அரசாங்கத்தில் மக்களுக்கு என்னென்ன சலுகை கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக கொடுத்தா ஆகணும். அது வந்து இலவசத்தில் சேராது. தமிழ்நாட்டோட கடன் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் வந்து இலவசத்தை தர்றது. இப்போ திமுக 1000 இலவசம் 2000 இலவசம் சொல்றாங்க. அதே மாதிரி அதிமுக சொல்லுது. விஜய் அவர்களும் 2500 இலவசம்ன்றாங்க. இப்போ மக்கள் ஒரு மாற்று விரும்புறப்போ திமுக மாதிரி அதிமுக மாதிரி 1000 2000 வர இவர் அந்த வரிசையில வராரு இல்ல. இப்போ தாய்மாமன் சீர்னு சொல்றீங்க. இப்போ 50 வருட திராவிட ஆட்சி, அவரு சீர் கொடுத்துதான் திருமணம் செஞ்சுக்கிற நிலைமையில தான் இது வரைக்கும் தமிழ்நாட்டு பெண்கள் இருக்காங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்ல. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் விஜய் அண்ணன் வந்து பேசும்போது தெளிவாக சொன்னார். ஸ்டாலின் டாக்ஸ் அப்படின்னு சொன்னா, அப்படி மத்திய அரசுல இருந்து நமக்கு வர பணம் நேரடியாக வந்து மக்களுக்கு போய் சேரவில்லை. அது வந்து 30% பணம் அதுல இருந்து பிரிஞ்சு போகுது. மத்திய அரசுல இருந்து வாங்குற பணத்தை நேரடியாக எந்த வித ஊழல் ஆட்சி இல்லாமல் அந்த பணத்தை மக்கள் கொடுத்தா அந்த பணத்தை அவர் அதுல இருந்து யூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு அவருக்கு கண்டிப்பா அது வாய்ப்பா இருக்கும். அது கரெக்டா இருக்கும். வரும்போது அவருடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, மக்களுக்கு என்ன செய்றாரு, அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கு அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்தாதான் அது நமக்கு தெளிவான விடை கிடைக்கும். கொள்கை என்னன்னா டிவிக்கோட கொள்கைன்னு பார்த்தா கட்சின்னு ஒரு கொள்கை இருக்கணும். டிவிக்கோட கொள்கை சொல்லுங்க. டிவிக்கோட கொள்கை நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெயிலே டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபா கொடுத்துருப்பாங்க. படிக்கிற அளவுக்கு மக்களுக்கு இல்லைன்னா நீங்க மைக்ல பேசுறீங்க சொல்றீங்க. கொள்கைன்னா சொல்லுங்க, மக்களும் தெரிஞ்சுப்பாங்கல்ல. டிவிக்கோட கொள்கை எதிரி பாஜக இல்ல, டிவிக்கோட கொள்கை எதிரிக்க டிவிக்கோட கொள்கை நாங்க வந்து அதை செய்வோம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கொள்கை இருக்கு, ஒரு லட்சியம் இருக்குல்ல. ஒரு கட்சினா ஒரு லட்சியம் ஒரு கொள்கை இருக்கும். இப்ப அந்த மாதிரி டிவிக்கோட கொள்கைன்னு பார்த்தா ஊழலற்ற பாத்தீங்கன்னா அடைஞ்ச திராவிட நாடுல சுடுகாடுன்னு ஒரு கொள்கை வச்சிருக்காங்க. நாம் தமிழர் தற்சார்பு பொருளாதார கொள்கை இருக்கு. மத சார்பற்ற கொள்கை தான் டிவிகே கொள்கை. மத சார்பற்ற ஆட்சியை கொடுக்கறதா டிவிக்கோட கொள்கை. ரஹ்மான் சார் வேட்பாளரை போட்டிருக்காங்க திருநங்கைகளை. இது எப்படி பாக்குறீங்க? தெரியும் அவர் நல்லவர். அவருக்கு நல்ல நான் கோடி அவரு சொல்வேன், கேப்டன் சொல்வேன். அவரு நல்லவர். அவரு நல்லவர். கேப்டன் பிரவீன் எங்களோட அவரோட ஃபேன். நாங்க கேப்டன் நாங்க ரொம்ப ஃபேன், ரொம்ப ஃபேன் அவருக்கு தான். அவரோட ரொம்ப அவர் ரொம்ப நல்ல உள்ளங்கள். ரொம்ப அவரோட ஜெயிச்சாரு. யாரும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கிடையாது. திராவிட ஆட்சி எந்த ஒரு கட்சியுமே திருநங்கை வந்து எம்எல்ஏக்கு வேட்பாளர் போடல. ஆனா திருநங்கை வேட்பாளர் அவங்க கிட்ட அந்த வாக்கு மட்டும் வேணும்ன்றாங்க. இப்ப வாக்கு எதிர்பார்த்து வர எல்லாத்துக்கும் அத வாக்கு கேட்டு வரவங்க நீங்க வேட்பாளரா நில்லுங்க, நீங்க எம்எல்ஏக்கு நில்லுங்கன்னு சொல்லி இருக்கலாம்ல. எந்த கட்சி அதை சொல்லல. எந்த சொல்லியிருக்கேன்னா திமுக சொல்லியிருக்காங்க, அதிமுக சொல்லியிருக்காங்க. வேட்பாளர் இது வரைக்கும் போடல. இந்த ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு கட்சி வேற கட்சி ஒரு கூட்டணியில் இருப்பாங்க, டைஅப்ல இருப்பாங்க. அடுத்த தேர்தல் அதே கட்சி வேற ஒரு கட்சி கூட கூட்டணி போவாங்க. அந்த மாதிரி கட்சி ஆதரிக்கிறீங்களா இல்ல எப்பயுமே தனிச்சு போட்டியிற கட்சி ஆதரிக்கிறீங்களா? பெஸ்ட். நான் என்ன சொல்றேன்னா கூட்டணி எப்பவுமே ஆகாது. தனிச்சு நிக்கிறது பெஸ்ட். கூட்டணி எப்பவுமே ஆகாது. கூட்டணி வந்து கூடி சொல்லுவாங்க, கூட்டு சேர்ந்தா பிரச்சனை பெருசாக்கிட்டே போகும்.
தனிச்சு நிக்கிறாங்க. இப்ப தனிநபரா நிக்கிற பக்கத்துல நெருங்கி வருவாங்க. தனிச்சு தேர்தல் நிக்கிறவங்க தான் ஆதரவு. ஆதரவு. தனிச்சு நிக்கிறவங்க ஆதரவு. சத்தியமா சொல்ல தனிச்சு நிக்கிறவங்க ஆதரவு. யாரு எந்த கட்சி வந்தா நல்லா இருக்கும்? இப்போ இருக்கிற ஆட்சி கொஞ்சம் எனக்கு சரிதான் இப்போ நல்லா இருக்குது. டிஎம்கே. ஸோ என்ன காரணம் அவங்களுக்கு ஆதரிக்க? காரணம்னு சொல்ல முடியாது. பார்த்தா பொதுமக்கள் எல்லாத்துக்கும் தேவையானதுலாம் நல்லா இருக்கு. காரணம் எதுவும் சொல்ல முடியாது, மக்களுக்கு நல்லது பண்றாங்க. நல்லதா இருக்கு.